ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ரொம்பவே ஒரு சூப்பரான காரசாரமான டிஷ்ஷுங்க. இட்லி பொடி ரெசிபி தாங்க. இந்த இட்லி பொடி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க எப்போவுமே இட்லி பொடி தான் கேட்பாங்க. சட்னி பக்கமே போக மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி காரசாரமாக இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த இட்லி பொடி பண்ணுறதுக்கு எண்ணெய் எதுவுமே ஃபஸ்ட்டு பேனில் ஊற்றக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நான். எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, வெறும் கடாயில் 2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த 2 டம்ளர் உளுந்ததுக்கப்புறம் நீங்கள் கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் மாவாக கொடுக்கும். இது ரொம்ப எடுத்துக்கக்கூடாது கடலைப்பருப்பு. 2 டம்ளர் உளுந்துக்கு ஒரு 1/4 டம்ளர் இல்லைன்னா ஒரு அரை டம்ளருக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இப்போ உளுந்து 2 டம்ளர், 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ நம்ம எடுத்து உடனே அரைக்கிற மாதிரி வந்துடும். ஆனால் மீடியமில் தான் வச்சு வதக்கணும். அப்போ தான் வந்து பொறுமையாக அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்து கிடைக்கும் நமக்கு. அப்புறம் ஒரு 10 வரமிளகாய் கிள்ளி இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா நிறைய ஒரு கை அளவுக்கு எடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லா இதை நம்ம இந்த கருவேப்பிலை வந்து நல்லா மொறுன்னு ஆகுது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. குறைஞ்சது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி கடுமடுன்னு இல்லாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் ஒரு மாவு ஸ்டேஜில் கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி நமக்கு இட்லி பொடி சூப்பராக கிடைக்கும். நீங்கள் வந்து அதே இது உடனே மீடியமில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கருகிற மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடும். உடனே நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான இட்லி பொடி வராது. அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா மீடியமில் கூட வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்காவது நீங்கள் பொறுமையாக இதை அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். ஒன்றுமே இல்லைங்க, 2 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு 10 வரமிளகாய், அப்புறம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை தாங்க. நல்லா மொறுன்னு வந்துருச்சு பாருங்கள் கருவேப்பிலை. இப்போ நான் இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கருவேப்பிலையும் அந்த வரமிளகாய் மட்டும் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான ஒரு பக்கம் வரும். பாருங்கள், நல்லா இதை அரைச்சிட்டேன். இப்போ இதை அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நீங்கள் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடர் ஆகணும் இல்லை, லைட்டாக திரியாக இருந்தா அப்படின்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இட்லி பொடி அப்படியே இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக நாங்கள் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.